நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சந்தேகங்களுடன், எதிர்காலத்தை பற்றிய பயங்களுடன், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நாம் தவித்திருக்கலாம். நாம் செய்யும் வேலைகளில் நிம்மதி இல்லாமல், வேலை பளுவினால் நாம் சோர்வுகளை சந்தித்திருக்கலாம். இன்னும் அதிகமாக ஜெபம் செய்ய முடியாமல், விருப்பமில்லாமல் நாம் கடந்து சென்ற வாழ்க்கை சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இன்றும் அவை இருக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லும் போது விவிலியத்தில் பாலை நிலம் என்ற இடத்தை பற்றி சிந்திப்போம். பாலைவனம் தனிமையின் இடம் மட்டுமல்ல, விவிலியத்தில் பல கதாபாத்திரங்கள் இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்த இடமும் கூடதான். நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து சென்றாலும் இதன் பின் நம் வாழ்க்கையில் ஒரு விடியல் இருக்கும், மகிழ்ச்சி கடந்து வரும் என்ற எதிர்நோக்குடன் பயணிப்போம். இந்த தவக்காலமும் ஒரு பாலைவன அனுபவத்தில் நாம் கடந்து செல்வதுதான். நாம் தனிமையில் தவிக்கவில்லை, இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்வோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம்.